அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள்ங்க. நாளுக்கு நாள் சிஜேபி போராட்டத்துக்கான ஆதரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதே நேரத்துல மோடி ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் மும்முனை போராட்டம் காங்கிரஸ், திமுக, பாஜக அப்படின்னு தனித்தனியா பண்ணியிருக்காங்க. ஆளாளுக்கு சில அரசியல் கணக்குகளும் இதுக்கு பின்னாடி இருக்குங்க. இதுல மிக முக்கியமா கனிமொழி கையில் கழகம் இல்ல கனிமொழி கையிலும் கழகம் அப்படிங்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலினும் கிரீன் சிக்னல் கொடுத்திருக்காரு அப்படின்லாம் தகவல்கள் வருது. சத்தம் இல்லாம டெல்லி பரபரப்புக்கு மத்தியிலையும் திமுகக்குள்ளார சில சமாச்சாரங்கள் வேகம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. சோ இந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ்ங்க. நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். மோடி ராகுல் காந்தியின் அரசியல் ஆட்டம் சுதாரிக்கும் சிஜேபி. டெய்லிங்க டெல்லியை சுற்றி எக்கச்சக்கமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், பரபரப்புகளுக்கு பஞ்சமே கிடையாதுங்க. இதுல காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்களுடைய போராட்டத்துக்கு நாளுக்கு நாள் ஆதரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. எவ்வளவு அடக்குமுறை ஏவினாலும் சரிங்க, நாங்க அஞ்சாம அவங்களுக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு பல்வேறு சமூக ஆர்வலர்கள், கல்வியாளர்கள், பிரபலங்கள், மாணவர்கள் அப்படின்னு எல்லா பகுதிகளிலையும் ஆதரவாக களத்துல குதிச்சிருக்காங்க. இது பெரிய தலைவலியாவே மாறி இருக்கு. பாஜக அரசாங்கத்துக்கு எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னே தெரியாம விழி பிதுங்கி இருக்காங்க. இந்த நிலையில தான் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜூலை 23ஆம் நாள் நள்ளிரவு நேரத்துல 11:52க்கு ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருக்காரு. அதுல நாங்க நிச்சயமாக நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்துல குற்றவாளிகளை அவங்களுக்கு தண்டனை கொடுப்போம், விரைவு நீதிமன்றம் அமைத்து குற்றவாளிகளுக்கான அந்த தண்டனையை நாங்க கொடுப்போம், நாடாளுமன்றத்திலும் விவாதித்து மசோதா தாக்கல் செய்வோம் தண்டனை கொடுக்கிறது சம்பந்தமாக அப்படின்னு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்காக சில விஷயங்களை பேசியிருக்காரு, வாக்குறுதி கொடுத்திருக்காரு. இருந்தாலும் எதிர்ப்புகள் குறையிலைங்க. எதிர்கட்சி தலைவரான காங்கிரஸ் உடைய திரு ராகுல் காந்தி, கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், மாணவர்கள் மீது அட்டாக் செஞ்சாங்க இல்லையா, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும், அப்புறம் மன்னிப்பு கேட்கணும் அரசாங்கம் அப்படின்னு விடாப்பிடியாக 3 கோரிக்கைகளை முன் வச்சிருக்காருங்க. இப்படி திருப்பத்துக்கு மேல திருப்பம் இருந்துகிட்டு இருக்கிற நேரத்துலதான் புதிய திருப்பமாக பிரதமர் இல்லம் முன்பு ராகுல் காந்தி அவர் போராடியது அப்படிங்கிறது நேர்மையற்றது அப்படின்னு கடுமையாக அட்டாக் பண்ணி பேசியிருக்காங்க. கல்வியாளர், உண்ணாவிரதம் இருக்கும் திரு சோனம் வாங்ஷோ அவங்களுடைய இணையருங்க திருமதி கீதாஞ்சலி அவர்கள், மேலும் நீங்க ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா ஜந்தர் மந்தர் போய் தான் ஆதரவு கொடுத்திருந்திருக்கணும், தனியா இப்படி பிரதமர் இல்லம் நோக்கி போனது அரசியல் தாங்க, உங்களுடைய அரசியலுக்காக மாணவர்களை வில்லனாக்காதீங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அப்படின்னு அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லா பக்கம் இருந்தும் அரசியல் சூறாவளியை வெடிச்சிட்டு இருக்கு. இந்த நிலையில சிஜேபி அவங்களோ திரு அபிஜித் தீப்கே அவரோ, ஏங்க இதுக்கு முன்னாடி இந்த வினாத்தாள் கசிவு விவகாரம்லாம் எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, யார் மீதெல்லாம் நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, இப்ப எப்படிலாம் நடவடிக்கை எடுப்பீங்க, எல்லாவற்றுக்கும் விளக்கம் கொடுங்க, கல்வி அமைச்சர் நிச்சயமா பதவி விலகணும், இல்லைன்னா பிரதமர் திரு நரேந்திர மோடி பதவி விலகும் வரை எங்க போராட்டம் நீளும் அப்படின்னும் எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. இப்படி சுத்தி சுத்தி பரபரப்புகள். இதற்கிடையில தான் வழக்கு பதியாமலேயே ஓராண்டு வரை சிறை தண்டனை கொடுக்க வகையில அந்த தேசிய பாதுகாப்பு சட்டம் அக்டோபர் வரையும் நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கு. இது கூட ஒரு வகையில போராட்டக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்னிங்காகவும் பார்க்கப்படுதுங்க. மேலும் இணையதள சேவையெல்லாம் முடக்கப்பட்டிருக்கு. எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு ஒரு அச்ச சூழல் நிலவிக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு பக்கம் கல்வி அமைச்சருக்கு சப்போர்ட்டா பாஜகவும் இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திட்டு காங்கிரஸும் குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ 2 பேருமே இதுல தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இதை பயன்படுத்திக்கிறாங்களோ அப்படின்னு யோசிச்சு கூடுதல் சுதாரிப்போடு இருக்காங்க. எந்த சார்பும் இல்லாம போராடிக்கிட்டு இருக்காங்க சிஜேபி அப்படிங்கிறாங்க. அதே நேரத்துல தமிழ்நாட்டிலிருந்தும் ஆதரவு பெருகி இருக்கு. முக்கியமா இதற்கு பின்னாடியும் திமுகல ஒரு அரசியல் கணக்கும் இருக்குங்க. சென்னைக்கு உதயநிதி, டெல்லிக்கு கனிமொழி கையிலும் கழகம். கிரீன் சிக்னல் கொடுத்திருக்கும் மு.க. ஸ்டாலின் அக்செப்ட் செய்த உதயநிதி, ஒரு பக்கம் கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்னு காங்கிரஸ் எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்துல போராட்டத்துல ஈடுபட்டாங்கன்னா, இன்னொரு பக்கம் திரு ராகுல் காந்தி நடந்துகிட்ட விதம் சரியில்லை அப்படின்னு அவரை கண்டிச்சு பாஜக கூட்டணி கட்சிகள் எம்பிக்கள் போராட்டத்துல ஈடுபட்டாங்க. இந்த 2 தரப்பையும் சாராம தனி ரூட்ல திருமதி கனிமொழி எம்பி அவங்களுடைய தலைமையில நீட்டே வேணாங்க, நீட்டை ரத்து பண்ணுங்க அப்படின்னு நீட்டுக்கு எதிராக தனியா போராடினாங்க திமுக எம்பிக்கள். இப்படி ஆளுக்கு ஒரு திசையில போராடி இருக்காங்க.
இருக்காங்க. மும்முனை போராட்டம். இதுல உத்து பார்த்தா திமுக தனி ரூட் எடுத்திருக்காங்க. அதுலயும் தீவிரமா உற்று பார்த்தா திருமதி கனிமொழி அவங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதையும் உணர முடியுங்க. டெல்லி அரசியல் மட்டும் கிடையாது, இங்க தமிழ்நாட்டிலையும் கூட மீண்டும் ஒரு காவல் மரணமா இளைஞர் திரு அருணாசலம் அவருடைய மரணம் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கு. காவல் மரணம் அப்படின்னு கண்டிச்சிருக்காங்க திருமதி கனிமொழி. முன்ன நாகர்கோயில், இப்ப அருணாசலமா அப்படின்னு இப்படி அடுத்தடுத்து ஆக்ஷன்ல இறங்கி இருக்காங்க கனிமொழி. உற்று பார்த்தா சமீப காலமாக திமுகவுடைய தீவிர முகமாக வெளிப்பட்டு கொண்டிருக்காங்க கனிமொழி. என்ன காரணம் அப்படின்னு விசாரிச்சா இந்த முக்கியத்துவத்துக்கு பின்னாடி சமீபத்துல திமுகவுடைய தோல்வி, அப்புறம் அவங்க கொடுத்திருக்கக்கூடிய பல்வேறு குழுக்கள் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கைகள் சில பல சேஞ்சஸ்க்கான தொடக்கமாகவும் இதை பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க சீனியர் தலைவர்கள். அதுலேயும் குறிப்பாக 2 டாஸ்குகள் அசைன்மெண்ட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக டெல்லியில் அல்லது டெல்லியை சுற்றி புதிய கூட்டணி, புதிய நகர்வுகள், அடுத்து பவர் சென்டராக திமுகவை டெல்லி அரசியல்ல முன்னிறுத்துவது. இந்த 2 அஜெண்டாக்களும் தான் அசைன்மெண்ட்டுகளாக கனிமொழி அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க அறிவாலய தலைமை. இதில் ஒன்றாக உட்கட்சியை வலுப்படுத்துவது, மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்காம நம் ஆட்களுக்கு அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுப்பது, அடிக்கட்டமைப்பு வரை நம்ம கட்சிக்காக பாடுபட்டு கொண்டிருப்பவர்களை லைம் லைட்ல கொண்டு வந்து முன்னிறுத்துவது, அவர்களை ஃபோக்கஸ் பண்ணணும், அவங்கள நிறைய அளவுல பேச வைக்கணும். சீனியர்களுக்கு பதில் பல்வேறு இளம் முகங்களை செய்தியாளர்களுடைய சந்திப்புகள்ல முன்னிறுத்தணும். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, திரு பரந்தாமன் அவர்கள் எல்லா இடத்துலயும் பேசுறாரு, இறங்கி அடிக்கிறாரு. ஒரு ஃபோக்கஸ் டிஎம்கே மேல இருக்கு. இதுக்கு முன்னாடி சீனியர்கள் தான் பேசிட்டு இருப்பாங்க, ஒரே மாதிரி ஸ்டீரியோ டைப், பழைய பாணி தான் இருக்கும். ஆனா இப்ப சேஞ்சஸ் நடந்திருக்கு. இவை எல்லாவற்றிலுமே கனிமொழி அவர்களுடைய ரோலும் இருக்கு. இளம் ரத்தம் பாய்ச்சப்படணும் அப்படின்னு சில விஷயங்களை முன்னெடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள். சரி, எப்படிங்க இவ்வளவு திடீர் சேஞ்சஸ் அப்படின்னு விசாரிச்சோம்னா, முன்ன திரு உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி செயலாளர் ஆனாரு, அப்புறம் துணை முதலமைச்சர் ஆனாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கனிமொழி அவர்கள் தொடக்க காலகட்டத்துல கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை தலைவராக இருந்தாங்க. அப்படிதான் தொடங்கினாங்க பயணத்தை. அப்புறம் 2 முறை மாநிலங்களவை எம்பி ஆனாங்க. அதன் தொடர்ச்சியாக நேரடி தேர்தலில் பங்கெடுத்து லோக்சபா எம்பி ஆனாங்க. அப்புறம் மகளிர் அணி செயலாளர் ஆனாங்க, மாநில செயலாளர். அதன் தொடர்ச்சியாக திமுகவுடைய துணை பொதுச் செயலாளரும் ஆனாங்க. இதுல மகளிர் அணியில இருந்தப்ப இங்க துணை முதலமைச்சரா திரு உதயநிதி ஸ்டாலினும் வந்தப்ப கொஞ்சம் கனிமொழி அவர்களுடைய வளர்ச்சி தடைப்பட்டது, இல்ல தடுக்கப்பட்டது அப்படின்னா ஒரு விமர்சனம் இருந்தது. ஆனா தனியா மகளிர் அணியில ஒரு லாபி செய்து தனி ஆதரவை பெருக்கி வேற மாதிரி போயிடக்கூடாது அப்படின்னும் பின்னாடி சுதாரிக்க தொடங்கினாங்க. இந்த நேரத்துல தான் திமுக தேர்தலையும் சந்திக்க இருந்தது. அப்புறம் துணை பொதுச் செயலாளர் ஆக்குனாங்க கனிமொழி அவர்களை. அதுக்கப்புறம் தேர்தலை சந்தித்த பிறகும் ஒரு பெரும் தோல்வியை திமுக சந்திச்சது. அதுல முக்கியமா இளைஞர்களுக்கான முக்கியத்துவம் பெருசா கொடுக்கல, இளைஞரணிக்கும் பெருசா கொடுக்கல, பெண்களுக்கும் அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுக்கல. மேலும் தாவேகா கிட்டத்தட்ட 36% மேல வாக்குகளை பெற்று இருக்காங்கன்னா அதுல தனி பெரும்பான்மை பெண்களுடைய வாக்குகள் தான். மகளிர் உரிமை தொகை கொடுத்தும், எத்தனையோ திட்டங்கள் கொடுத்தும், கட்டணமில்லா பேருந்து பயணம் மகளிருக்குன்னு கொடுத்தும் கூட பெண்கள் வாக்குகளை முழுமையா திமுகவால அறுவடை செய்ய முடியல. அப்ப அதிகாரம் முழுக்க ஆண்கள் மயமாக இருக்கு அப்படின்னும், பெண்களுக்காக உண்மையாகவே உழைக்கக்கூடிய கட்சி தாவேகா அப்படிங்கிற மாதிரியான அந்த பரப்புரை அவங்க தீவிரமா முன்வைத்ததும் இங்க திமுகவுக்கு அடி கொடுத்தது. அப்புறம் ஏற்கனவே இருக்கக்கூடிய சீனியர்களுடைய ஆதிக்கம், இன்னொரு பக்கம் மாப்பிள்ளை தரப்பு அவங்க கொடுத்த அந்த சில லிஸ்ட், இது எல்லாமே நெகட்டிவா போயிருக்கு. அவரும் நேரடியாக வந்து பரப்புரையெல்லாம் ஈடுபட்டது, ஆதரவு கொடுத்தது அப்படிங்கிறது எல்லாமே நெகட்டிவா போயிடுச்சு. எந்த விதமான கட்சி பொறுப்பும் இல்லாம அவர் வந்தாரு, அதுவும் திமுக தோல்விக்கு காரணம் அப்படின்னா எதிர்கட்சிகள் தாவேக்கலாம் விமர்சிச்சாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துட்டோம், இனி எல்லோருக்கும் ஒரு ஸ்பீடு பிரேக் போட்டு விட்டு அதுக்கு பதில் இன்னொரு பக்கம் பெண்கள் வாக்குகளை கவரக்கூடிய வகையில கனிமொழி அவர்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கலாம். அதுக்கு அக்செப்டும் பண்ணிக்கிட்டாங்க. அத்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் தரப்புல இருந்தும் கிரீன் சிக்னலும் கொடுக்கப்பட்டது, நோ அப்ஜெக்ஷன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் வேகமாக மகளிர் வாக்குகளை குறிவைத்தும் கட்சியை அடுத்த கட்டமாக நகர்த்துவதை ஒட்டியும் இந்த பொறுப்புகள், அஜெண்டாக்கள், அசைன்மெண்ட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துல
பொதுச் செயலாளராக கனிமொழி அவர்களை முன்னிறுத்தலாமா அப்படின்னா சீனியரான திரு துரைமுருகன் அவருடைய உடல்நிலை இதெல்லாம் கருத்தில் கொண்டு சில ஆலோசனைகள் கூட நடந்தது. ஆனாலும் கூட வலிமையான பொறுப்புகள் துணை பொதுச் செயலாளர், அதை கடந்தும் கூடுதல் அதிகாரங்கள் அவங்க கைக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டெல்லி அரசியல், கனிமொழியை வைத்து ஸ்டாலின் போடும் 4 கணக்குகள். முக்கியமா டெல்லியோடு ஒரு புதிய உறவை ஏற்படுத்த வலுப்படுத்த கனிமொழி அவர்கள் ஒரு பாலமா, ஸ்ட்ராங் பாலமாக இருப்பாங்க அப்படின்னு அறிவாலய தலைமையும் நம்புறாங்க. குறிப்பா கனிமொழி அவர்களுக்கு தேசிய அளவில் இருக்கக்கூடிய செல்வாக்கு, தொடர்ந்து அவங்க எம்பியா இருந்திருக்காங்க, திமுகவுடைய டெல்லி முகமாகவும் செயல்பட்டு இருக்காங்க. அதனால எல்லா பக்கமும் அவங்களுக்கு ஆதரவு இருக்கு. இரண்டாவதாக பாஜகவிலேயே பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகட்டும், இல்ல உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகட்டும், கொள்கையில எதிரெதிராக இருந்தாலும் கூட ஒரு நட்பு இருந்துகிட்டு இருக்கு, சகோதரத்துவம் இருந்துகிட்டு இருக்கு. எப்ப இவங்க பேசணும்னு நினைச்சாலும் அவங்க நேரம் கொடுப்பாங்க, அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய குட் புக்ல இடம் பிடிச்சிருக்காங்க. கலைஞர் அவர்களுடைய மகள் என்கிற ஒரு சாஃப்ட் கார்னரும் இவங்க மேல இருந்துகிட்டே இருக்கு. மூன்றாவதாக பல்வேறு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான மாநில கட்சிகளோடவும், இப்போ உதாரணமா திரு அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாடி, இந்த பக்கம் திரு தேஜஸ்வி யாதவ், இன்னொரு பக்கம் திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா அவர்கள், இப்படி பலரோட குட் புக்லயும் இடம் பிடிச்சவங்க. அதே நேரத்துல சீனியர்களான திரு டி.ஆர். பாலு ஆகட்டும், திரு திருச்சி சிவா ஆகட்டும், திரு ஆர் ராசா ஆகட்டும், இவங்க அளவுக்கு அவர்கள் அனைவரிடமும் ஒரு செல்வாக்கு பெருசா இல்லைங்க. சோ கனிமொழி அவர்களுக்கு இந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு. அகில இந்திய அரசியல் அந்த பயணம் போக்குகள் தமிழ்நாட்டுடைய அரசியலையும் தீர்மானிக்கக்கூடியதா இருக்கு. சோ இந்த இடத்துல திமுகவை வலுவா நிறுத்தி கொள்ளவும், காங்கிரஸ் பாஜக இல்லாம தனியா திமுக தன்னுடைய அரசியலை தீவிரப்படுத்தவும் கனிமொழியோடைய ரோல் முக்கியமா இருக்கும் அப்படின்னு கருதுறாங்க. அப்புறம் காங்கிரஸ் எதிர்ப்பு என்பதை பிரதானமா முன் வைக்கிறாங்க. ஸோ காங்கிரஸை இறங்கி அடிக்கிறப்ப ஏனைய கட்சிகளோடு ஒரு சப்போர்ட்டை இந்த பக்கம் திமுக பக்கம் திருப்பவும் கனிமொழியோடைய ரோல் முக்கியமா இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க. இப்படி அரசியல் ரீதியிலாக அவங்க தீவிரம் காட்டினாலும் கூட நட்புல அவங்க எல்லோரோடமும் நெருக்கமானவங்க தான். சமீபத்துல கூட எம்பி ஜோதிமணி அவர்கள் அவங்களும் அக்காவுடன் அப்படின்னு அவங்க போட்ட அந்த புகைப்படம் கூட எல்லா பக்கமும் வைரலானது. ஸோ இவங்களுடைய அந்த இயல்பான அரசியல் முகம், செயல்பாடுகள், கொள்கையில மட்டும்தான் போட்டி, மற்ற விஷயங்கள்ல சகோதரத்துவம் அப்படிங்கிற இவங்களுடைய அணுகுமுறை எல்லாமே திமுகவுடைய எதிர்காலத்துக்கும் டெல்லிக்கும் திமுகவுக்கும் இடையிலான ஒரு பாலமாகவும் இருந்து அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள்ல திமுகவுக்கு பாசிட்டிவா கொடுக்கும் அப்படின்னு கணக்கு போடுறாங்க. இன்னும் போக போக கட்சிக்குள்ளாரையும் நிறைய அதிகாரங்கள் கனிமொழிக்கு வந்து சேரும் அப்படின்னா தகவல்கள் சூறாவளி வேகத்துல வட்டம் அடிக்குதுங்க. இப்ப பாராளுமன்றத்துல இங்கெல்லாம் நடந்த போராட்டத்தை மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பாருங்க, இவை எல்லாமே புரியும். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான உங்கள் சுக சேத்தலங்கன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.